அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون قال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال أدومها وإن قل أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருளை அள்ளி பருக வேண்டும் என்று முன்கூட்டியே ஆர்வத்தோடும் ஆசையோடும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் தந்து நாளை மறு உலகிலும் உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு கடைசி வார்த்தையாக இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ரூஹு பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கிடுவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு அன்புக்கு சொந்தக்காரர்களே, ஒரு புனிதமான மாதம் நம்மை விட்டு அடைந்திருக்கிறது. அடுத்த ஷவ்வால் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நாட்கள் குறைந்த நாள். ஆனால் இபாதத்துக்களால் வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட பள்ளிகள் தான் உலகத்திலே அதிகம். அப்போ நம்ம ரமதானிலே பார்க்கின்ற பொழுது வேலைகள் இருந்தாலும் எவ்வளவோ பல கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு. இன்னல்லதீன சிலர்கள் காலு சொல்வார்கள் ரப்புனா ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு. எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தான் எங்களுக்கு உயிரை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உடையை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவை கொடுக்கிறான், எல்லாமே உயிரை கொடுப்பதும் அல்லாஹ் தான் என்று ரப்புனா என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல சும்ம பின்பு இஸ்திகாமு, அதாவது தரிபட்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தரிபட்டு இருப்பார்கள் என்பதனுடைய விளக்கம் என்ன சொன்னால் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். சும்மஸ்தகாமும் நிலைத்து இருப்பார்கள். எப்ப 12 மாதமும் இபாதத்துக்களிலே வணக்க வழிபாடுகளில் நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது ரமதானுடைய மாதத்திலே சுன்னத்தான தொழுகைக்கு நஃபிலான தொழுகைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்பது நாம் மறக்க முடியாது. எப்படி என்று சொன்னால் தராவி தொழுகை 9 மணிக்கு என்று சொன்னால் 8 மணிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மக்களுடைய கூட்டங்களை நாம் பார்க்கலாம்.
அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது கியாமுல் லைல் தொழுகை என்பது ஃபர்லோ வாஜிபோ அல்ல, அது நஃபிலான தொழுகை தான். அந்த நஃபிலான தொழுகை 2 மணிக்காக இருந்தாலும் கூட மக்களுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது 1:30 மணிக்கு பார்க்கின்ற பொழுது மக்களுடைய கூட்டத்தை நான் பார்க்கிறோம். அப்ப இவைகளெல்லாம் சுன்னத்தான நஃபிலான உபரியான வணக்கங்கள். ஆனால் ஃபர்லு இருக்கிறதே, ஃபர்லான தொழுகை இருக்கிறதே, இது கட்டாயம் நிறைவேறப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் நஃபிலை விட்டால் அதை அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆக மாட்டான். ஆனால் நஃபிலை தொழுதால் நன்மைகள், சிறப்புகள், மாண்புகள் இருக்கு. அதே போல சுன்னத்தை தொழுதாலும் சிறப்பு இருக்கிற, மாண்பு இருக்கிறது. ஆனால் ஃபர்லு தொழுகையை ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் விட்டு விட்டால் அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவான், நாளைக்கு வேதனை செய்யப்படுவான். இறந்த பிறகு கேட்பான், என்ன கேட்பான்? ஏன் ஃபர்லு தொழுகையை நீங்கள் விட்டீர்கள்? ரமலானுடைய மாதத்தில் மட்டும் சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள், நஃபிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள். ஆனால் ரமலான் அல்லாத காலங்களில் ஃபர்லை நீங்கள் விட்டு விட்டீர்களே என்று நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். யாரை பார்த்து? யாரெல்லாம் ஃபர்லான தொழுகைகளை விட்டார்களோ, நானாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை நான் மறக்க முடியாது. அப்படி நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கும் நமக்கும் உள்ள உறவு, ஒரு தொடர்பு என்பது ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இருப்பதாக நிறைய பேர்கள் வைத்துக் கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், எதை போல என்று சொன்னால், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வார்கள். சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் உறவுகளுக்கு மத்தியில சில நேரத்தில் விரிவு ஏற்படும், சில நேரத்தில் பிளவுகள் ஏற்படும். பிறகு ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் உறவுகள் ஒன்று கூடி விடுவார்கள். இதே போல எத்தனையோ ஈமான்தாரிகள், எத்தனையோ இஸ்லாமியர்கள் எப்படி நினைத்திருக்கிறார்கள்? உறவுகளை போல அல்லாஹ்விடத்திலே உறவு வைத்துக் கொள்கிறார்கள். ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கமாக உறவு வைத்துக் கொள்வது, ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நமக்கும் தொடர்பை துண்டித்து விடுவது. இந்த தொடர்பு இருக்கிறதே, இதை அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹ் நேசிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்பொழுதும் சதாவும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மின் மீது தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், மனிதனுக்கு உயிரை கொடுப்பதும் இறைவன்தான், உயிரை வாங்குவதும் இறைவன்தான், உணவை கொடுப்பதும் இறைவன்தான். அப்ப இறைவன் நம்மின் மீது தொடர்பு வைத்திருக்கிறான். ஆனால் நாம் அவன் மீது தொடர்பை அருந்துவிட்டு என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்க முடியாது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரும் தஆனா லி ஜம்பிகி அவ் காயிதன் அவ் காயிமா, என்ன சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்திலே? ஒரு மனிதனுக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டால், கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், உட்கார்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் வலது பக்கமும் இடது பக்கமும் எல்லா பாகத்திலும் நின்று அல்லாஹ்விடத்தில், இறைவா என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய சிரமத்தை நீக்கு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு, அந்த மூமின் கேட்டுவிட்டானே, ஒரு முஸ்லிம் கேட்டுவிட்டானே, இறைவா என்னுடைய கஷ்டத்தை நீக்கு, என்னுடைய சிரமத்தை நீக்கு, என்னுடைய சோதனையை நீக்கு என்று கேட்டுவிட்டானே என்று, ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ரஹு, அவனுடைய கஷ்டத்தை நீக்கிவிட்டால், அவனுடைய சிரமத்தை நீக்கிவிட்டால், அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், யாரோ எவரை போல் அவன் நடந்து கொள்ளுகிறான். இறைவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லாததை போல அவன் நடந்து கொள்ளுகிறான் என்று அல்லாஹ் தஆலா இறை வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இதை போலத்தான் சிலர்கள் நடந்து கொள்கிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டு ரமலான் முடிந்த பிறகு இறைவனே யாரோ எவரோ என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. ஏனென்று பார்க்கின்ற பொழுது இந்த இபாதத்துக்கள் இருக்கிறதே,
இறைவனை வணங்கக்கூடிய அந்த வழிபாடுகள் இருக்கிறது, இதற்கு அளவுகோலே கிடையாது, இதற்கு வரைமுறையே கிடையாது. இவ்வளவு காலம் வணங்கினால் போதும், ஒரு குறிப்பிட்ட காலம் இபாதத்துகள் செய்தால் போதும் என்பது கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். வஅபுது ரப்பக, உங்கள் இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள். ஹத்தா, எதுவரை, யஅதியக்கல் யகீன், மௌத்து வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருங்கள். இதுதான் அளவுகோல். எப்படி திருமணம் என்று சொன்னால், அந்த திருமணத்திற்கு முன்பும் திருமணம் நடக்குகின்ற வரை அதற்காக உழைப்பு செய்கிறோம். அதற்காக என்ன பத்திரிகை அடிப்பது, என்ன மண்டபத்தை பிடிப்பது, என்ன உணவு சமைப்பது என்றெல்லாம் திருமணம் நடக்கும் வரை அது சம்பந்தமாகவே பேசுகிறோம், அது சம்பந்தமாக யோசிக்கிறோம். அது முடிந்து விட்டால் அது சம்பந்தத்தை விட்டு விடுகிறோம். அப்ப அதே போல நாம பார்க்கின்ற பொழுது ரமதானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வை நினைத்து நினைத்து தொழுதோம். அதே அல்லாஹ் தான் ஷவ்வால் மாதத்திலும் இருக்கிறார், அதே அல்லாஹ் தான் துல்காய்தா மாதத்திலும் இருக்கிறான். எஞ்சிய 11 மாதங்களிலும் நம்மவர்களை பார்த்து கொண்டிருப்பவன், நம்மவர்களை கேட்டுக்கொண்டு இருப்பவன், நம்மவர்களுக்கு உதவி செய்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நாம் தொடர்பு கொண்டால் எதை போல என்று சொன்னால், உறவுகளில் சிலர்கள் இருக்கிறார்கள், தேவை என்று சொன்னால் தொடர்பு கொள்வார்கள். எப்படி, தனக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால், தனக்கு ஏதாவது உதவி வேண்டும், ஒத்தாசை வேண்டும் என்று சொன்னால் அந்த உறவுகள் அப்பொழுது தொடர்பு கொள்வார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், இவ்வளவு நேரத்தில் நான் இருப்பது, உலகத்திலே இருப்பது உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுதுதான் சிரமம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது என்னிடத்தில் தொடர்பு கொள்கிறீர்கள் என்று நேரடியாக சொல்லுவான் அல்லது மறைமுகமாக சொல்லுவான். அதே போல நாம பார்க்கின்ற பொழுது ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அல்லாஹ்வை தொடர்பு வைத்துக் கொள்வது என்பது இறைவன் கண்டிக்கத்தக்கக்கூடிய செயல் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றுகள் சம்பவங்களையும் நாம் நிறைய பார்க்கிறோம். அதாவது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க, பல காட்சிகளை பார்த்தாங்க, பார்த்துட்டு சொர்க்கத்தையும் பார்த்தாங்க. சொர்க்கத்தில் பார்த்து சொர்க்கத்தில் பல படித்தரங்கள், பல அந்தஸ்துகள் இருக்கிறது. அப்பொழுது ஒரு சொர்க்கத்தை பார்த்தார்கள். பார்க்கின்ற பொழுது அந்த சொர்க்கத்தை பார்க்க பார்க்க பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆவல், உள்ளே போய் அது எப்படி இருக்கிறது, எப்படி என்று சொன்னால், ஒரு வீடு கட்டி இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்வார்கள், நம்மை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் வெளியிலே பார்த்து விட்டு வரமாட்டோம், உள்ளே பார்ப்போம். ரொம்பவும் நெருக்கமான உறவுக்காரர்களா என்று சொன்னால் உள்ளே சென்று நான் பார்ப்போம், அவர்கள் கட்டிய கட்டடத்தை ரசிப்போம். அதே போல பார்க்கின்ற பொழுது பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சொர்க்கங்களை பார்த்தாலும் கூட ஒரு சொர்க்க மாளிகை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆவல், அவர்களுக்கு ஆசை, உள்ளே போய் பார்க்க வேண்டும். வெளியிலே ஜொலிக்கிறது, ஆனாலும் கூட உள்ளே பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும். அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், நபியே, அந்த சொர்க்கத்திலே நீங்க உள்ள போக முடியாது, அந்த சொர்க்கம் உங்களுக்கு அல்ல. எப்படிங்க, சொர்க்கம் உங்களுக்கு அல்ல, மாறாக அந்த சொர்க்கம் ஒரு குறைசியில் உள்ள ஒரு வாலிபருக்கு தான் என்று அண்ணல் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த குறைசி யாருங்க, அந்த குறைசி குலத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வாலிபர் யாருங்க என்று பார்க்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உமரே, ஒரு சொர்க்கத்திற்கு உள்ளே போக ஆசைப்பட்டேன், ஆவலும் இருந்தது, ஆனால் அல்லாஹ் சொன்னான் அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் போகக்கூடாது, அதாவது ஒரு குறைசி தலைவர் என்று வாலிபர் தான் போக வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பெயரை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினானே, அப்படி என்ன உங்களுடைய வாழ்க்கையில் பிரத்யேகமான என்ன அமலை செய்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரே பதில் நம்முடைய உள்ளங்களில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. எப்படி என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வெயில் காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், எந்த மாதமாக இருக்கட்டும், ரமலானாக இருக்கட்டும், ஷவ்வாலாக இருக்கட்டும், சஃபருடைய மாதமாக இருக்கட்டும்,
எந்த மாதமாக இருந்தாலும் நான் எந்த அமல்களை செய்கிறேனோ அந்த அமல்களை இது நாள் வரைக்கும், இனிமேல் எப்படி என்று தெரியாது, இது நாள் வரைக்கும் நான் செய்யக்கூடிய அமலை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறேன். இது நாள் கூட இருக்கலாம். யாருங்க சொல்ற? உமர் அலி அல்லாஹு தஆலா. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஏதோ ரமலானுடைய மாதத்துல 2 மணிக்கு உச்சகட்டமான தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து தொழுதுட்டோம், நஃபிலான தொழுகை தொழுதுட்டோம், அல்லாஹ் தான் நாளைக்கு மறுமையில உயர்ந்த அந்தஸ்து தருவா என்ற மட்டும் நாம் நினைத்து விட முடியாது. காரணம் என்ன? ரமலானுடைய மாதத்தை மட்டும் வணங்கினால் போதும், 11 மாதங்கள் எப்படி வேண்டாலும் இருந்து கொள்ளலாம் என்று யாரும் சொல்லல. அப்படி இருக்கின்ற பொழுது அப்ப உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு சுவனம் கிடைத்திருக்கிறது. சுவனத்தினுடைய மாளிகைக்கு உரியவர்களாக ஆகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த அமலை ரமலான் மாதம் மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் அவர்களுடைய இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்ததன் காரணமாகத்தான் அந்த மாளிகையை பெறுவதற்கு தகுதி பெற்றார்கள். இது மட்டுமல்ல, நாம் அறிந்த செய்திதான், பிரபலமான செய்திதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திற்கு வேற இடத்திற்கு போகின்ற பொழுது அங்கு ஒரு ஓசையை கேட்கிறார்கள். எப்படி ஓசை? கிரிச்சு கிரிச்சு என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அதாவது காலனி நடக்கக்கூடிய சப்தம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சில பேர்கள் கொஞ்சம் தூரத்திற்கு வருவதற்கு முன்பே நம்ம தெரிஞ்சு கொள்ளுறோம், ஃபுலான் இப்னு ஃபுலான் வர்றாரு, தெரிஞ்சு போயிடும். காரணம் என்ன? அவருடைய சப்தத்தை வைத்து நம்ம ஃபுலான் இப்னு ஃபுலான் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். சிலர்களை பார்த்தீங்களாக்க அவர்கள் நடக்கக்கூடிய அந்த நடையினுடைய ஓசை இருக்கிறது, அந்த சப்தத்தை வைத்து அவர்கள் நடக்கக்கூடிய அந்த செருப்பினுடைய அந்த ஓசையினுடைய சப்தத்தை வைத்து ஃபுலான் இப்னு ஃபுலான் வர்றாரு அப்படின்னு கண்டுகொள்வோம். அப்ப அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு ஓசையை கேட்கிறார்கள், ஒரு சப்தத்தை கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது இந்த சப்தம் யாருடைய சப்தம்? கேட்ட சப்தமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். ஆகா, இந்த சப்தம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சப்தத்தை போல என்று என்ன செய்ய முடிவுக்கு வருகிறார்கள். வந்த பிறகு பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா பிலால், பிலாலே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சொர்க்கத்தில நான் போகுவதற்கு முன்பு, செல்வதற்கு முன்பு உங்களுடைய ஓசைகளை நான் காதால் கேட்டேன். அப்படி என்ன நீங்கள் பிரத்யேகமான அமலை செய்கிறீர்கள்? நீங்கள் பிரத்யேகமாக செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கள் என்ன, வணக்க வழிபாடுகள் என்ன? நானும் தெரிந்து கொள்ளுகிறேன், உங்களுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய அந்த சகாபாக்களும் தெரிந்து கொள்ளட்டும், நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது நாயகமே, அப்படி பிரத்யேகமான ஒரு அமல் என்பது என்னுடைய வாழ்க்கையில இல்லை. எப்படிங்க? என்னிடத்தில் உங்களை காட்டிலும் சொர்க்கத்தினுடைய ஓசைகள் முந்தி செல்லக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் அப்படி ஒன்றும் பிரத்யேகமான அமல் எதுவும் இல்லை. அப்ப என்ன அமல்? ஒரு கால் இப்படி இருக்கலாம். எப்படி என்று சொன்னால், எந்த நேரத்திலும் சரி ஒழு முறிந்து விட்டால், இரவு 2 மணியாக இருக்கிறது, சிறுநீர் கழிக்கிறேன், அந்த நேரத்தில் ஒழு முறிந்து விட்டால் உடனேயே ஒழு செய்து கொண்டு தஹிய்யத்துல் ஒழு தொழுகுவேன். டாய்லெட் போறேன், அல்லது சாதாரணமாக இயற்கையாக காற்று பிரிந்து விடுகிறது, இப்படி பகலிலோ இரவிலோ அன்டயமாக இருந்தாலும் என் டயமாக இருந்தாலும் சரி, ஒழு முறிந்து விட்டால் உடனேயே ஒழு செய்து கொண்டு தஹிய்யத்துல் ஒழு 2 ரக்காயத்து தொழுவேன். இது எப்ப செய்கிறேன்? நேற்று இன்று அல்ல, எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து நான் என்ன செய்கிறேன், செய்து வருகிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விவரம் தெரிந்தது என்று சொன்னால், இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து இந்த அமலை கண்டினியூவாக செய்து வருகிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமல் பெரிய அமலாக இல்லாவிட்டாலும் கூட சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்து வருகிறீர்களே, அந்த செயல்தான் உங்களுக்கு இந்த சுவனத்தில் என்னை காட்டிலும் முந்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்தை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன பிறகு சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், தோழர்களே, நீங்கள் எந்த அமலை செய்தாலும், எப்படி என்று சொன்னால், அஹப்புல் அமலே அதுவும் முகா, அஹப்புல் அமாலே
அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் செய்றீங்க. என்ன தெரியும்? நைட்டு 2 மணிக்கு நாம தொடர்ந்து ஒரு மாசம் தொழுகிறோம். எப்படிங்க? அல்லாஹ்வுக்கு எந்த அமல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் நிரந்தரமாக யார் எந்த அமலை செய்கிறார்களோ இன் கல்ல, எப்படிங்க? அந்த அமல் டெய்லி 2 ரக்காத் தொழுகிறாரு, நிரந்தரமா செய்றாரு. இஸ்ராக்கு தொழுகிறாரு, டெய்லி தொழுகிறாரு. லுகா தொழுகிறாரு, டெய்லி தொழுகிறாரு. அதாவது நிரந்தரமாக யார் செய்கிறார்களோ வயின் கல்ல, அது கம்மியான அமலாக இருந்தாலும் நிரந்தரமாக யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல இடத்தை அவர்களுக்கு பெற்று தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எப்படி என்று சொன்னால், பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா மாதும்த பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா. அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பப்பட்டிருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அதாவது உயிருள்ள வரை, பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா, உயிர் இருக்கும் காலமெல்லாம் ஜக்காத்து கொடுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்னுடைய உயிர் இருக்கும் வரை தொழுகையை நிலைநாட்ட சொல்லி அல்லாஹ் தஆலா எனக்கு ஏவப்பட்டிருக்கிறேன் என்று ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மௌத்து வரும் வரை நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று ஏவப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மில் சிலர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் ரமலான் மட்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு போதும், இந்த அமல் மறு உலகத்தில் உயர்ந்த இடத்தை பெற்று தரும் என்று நினைக்கிறார்கள். இது நிஜமா இல்ல கற்பனையா, உண்மையிலே பெற்று தருமா என்பதை யோசித்து பாருங்கள். நாம பார்க்கின்ற பொழுது நாம் நிரந்தரமாக நீங்கள் எந்த அமலை செய்தாலும், இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் இல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள், மாதந்தோறும் தொகை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்த பிறகு வருத்தப்படுகிறார், ஆகா நல்ல சீரழி போயிட்டாரு, அவரின் மூலமாக என்னுடைய விளக்குகள் எல்லாம் எரியப்பட்டது என்று யோசிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா அழித்தான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மாதும்த, அதாவது மா பக்கத் அலைஹிமுஸ் ஸமா வல் அர்து. ஃபிரௌன் இறந்த போது வானமும் அழுகல, பூமியும் அழுகல. அல்லாஹ் சொல்றான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமா வல் அர்து. ஃபிரௌன் இறந்த போது வானமும் அழுகல, பூமியும் அழுகல. ஏதாவது விளங்குதா? விளங்கல. ஒரு நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கபர்ஸ்தானுக்கு போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஓ கபராளிகளே, நீங்கள் உலகத்தை விட்டு வந்ததனால், மரணித்ததனால் உலகத்திலே எந்த காரியமும் நின்று விடவில்லை. நீங்கள் வந்த பிறகு உங்களில் சிலர்களுடைய மனைவி திருமறுமணம் செய்து கொண்டார்கள், உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டார்கள்? நீங்கள் செய்த அந்த தொழிலிலே பங்கு வைத்துக் கொண்டார்கள், நீங்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்களை பங்கு போட்டுக் கொண்டார்கள். எந்த காரியமும் நின்று விடவில்லை. எப்படி? இறந்து விட்டால் கொஞ்ச நேரமோ சில நாட்களோ அழுகுவார்கள், பிறகு அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? விட்டு விடுவார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபரிலே அடக்கம்பட்ட அந்த மையத்துக்களை பார்த்து சொன்னார்கள். அவர்களிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது கேட்டார்கள், அலி அவர்களே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கிறானே, எப்படி? ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமா வல்லார்ல, வானமும் அழுகல பூமியும் அழுகல என்று ஃபிரௌனுடைய வரலாறை முடிக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, இதனுடைய விளக்கம் என்ன? அழகாக சொல்றாங்க. எப்படி சொன்னால், எந்த ஒரு மனிதன் தொழக்கூடியவனாக இருக்கிறானோ அவன் இறந்து விட்டால் அவன் தொழுத இடம் அழுகுமா? எப்படிங்க? எந்த மனிதன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது எந்தெந்த இடத்திலே தொழுகையை நிலைநாட்டினானோ அந்த இடம் அழுகுமா? அதைத்தான் பூமியும் அழுகவில்லை, வானமும் அழுகவில்லை என்று சொன்னால், இவன் தொழுக, அதாவது சதக்காக்கள் கொடுக்க, நன்மைகள் செய்ய செய்ய இந்த அமல்கள் எல்லாம் சொர்க்கத்திலே ஒரு இடத்துக்கு போகுமில்லை, அந்த இடம் அழுகுமா? இனிமேல் இவ்வளவு நாட்களாக நமக்கு நன்மைகள் எல்லாம் காலையும் மாலையும் இரவும் இப்படியெல்லாம் அமல்கள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது, இனிமேல் வராது என்று அந்த வானம் அழுகுமா? அதே போல இந்த ஃபிரௌன் இறந்த பிறகு வானமும் அழுகல பூமியும் அழுகல,
தொழுகல, நற்காரியங்கள் செய்யல. ஆகையினால் அப்ப எந்த மனிதன் உலகத்தில் எந்த பள்ளிகளில் இருந்தாலும் எந்த பூமியில் தொழுதாலும் அவன் மறைந்த பிறகு அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அழுகிறார்களோ அழுகவில்லையோ, ஆனால் அவன் தொழுத இடம் அழுகும். ஃபமா பகத் அலைஹிம் ஸமா வல்லால் குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கிறது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது வாழக்கூடிய காலகட்டத்திலே ரமலானில் மட்டும் தொழுதால் நாம் தொழுத இடம் அந்த பூமி வருத்தப்படுமா அழுகுமா என்று சொன்ன அழுகாது. இன்னொரு ஆயத்துக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் ரூஹு பிரியக்கூடிய தருணத்திலே மலக்குமார்கள் எல்லாம் குமிவார்கள். இன்னைக்கு நாம பார்க்கிறோமா இல்லையா? ஒரு திருமணம் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல காரியம் அழைப்பு கொடுக்கிறோம். அழைப்பு கொடுத்தோன்னு என்ன செய்வாங்க? திருமணத்துக்கு மக்கள் எல்லாம் குமிவார்கள். அப்ப அதே போல சில பேர்கள் ரூஹு வாங்குகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? சிலர்களுடைய ரூகை வாங்குகின்ற பொழுது தனஸ்ஸலுல் மலாயிகா மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக இறங்குவார்கள். எப்படிங்க? மலக்குமார்கள் எல்லாம் பாத்தீங்களாக்கா வெள்ளிக்கிழமை பாத்தீங்களாக்கா நமக்கு வெளியில தூக்கம் வராது, உள்ள வந்தா தூக்கம் வந்துடும். எப்படிங்க? நமக்கு வெளியில தூக்கம் வராது, அசதியா இருக்கு, உள்ள வந்தா தூக்கம் வந்துடும். காரணம் நம்மால் கூட வந்துடுவான். அதனால நல்ல செய்தியை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப ரூஹு பிரியக்கூடிய தருணத்திலே யாருக்கு மலக்குமார்கள் நிறைய வருகை தர்றாங்க, அப்ப நமக்கு மலக்குமார்கள் நிறைய வருகை தர வேண்டுமா அப்படிங்க நீங்க யோசிச்சுக்கங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். யாருக்கு வந்து எப்படிங்க என்ன செய்வாங்க? தனஸ்ஸலுல் மலாயிகத்து, அதாவது அவர்கள் வந்து அல்லா தகாஃபு கவலைப்படாதீங்க, வலா தஹ்ஸன் அதாவது முன்னுள்ள காலத்திலே நீங்கள் நடந்ததையும் கவலைப்படாதீங்க, வலா தஹ்ஸனு இனிமேல் அதாவது இறந்த பிறகு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்பதையும் நீங்கள் என்ன செய்தார்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள்? அதாவது சுப செய்தி சொல்வார்கள். அல் ததனஸ்ஸலு மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு, சுப செய்தி சொல்வார்கள். என்ன சுப செய்தி சொல்வார்கள்? ரூஹு பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கு, சக்கராத்துடைய நிலையில இருக்குது. சக்கராத்துடைய நிலையில பார்க்கின்ற பொழுது அக்கம் பக்கத்தில் யார் இருக்கா தெரியாது, பக்கத்தில் தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வந்து கர்கராவுடைய நேரத்திலே ரூஹு பிரியக்கூடிய நேரத்திலே எல்லா மலக்குமார்களும் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? வஅப்ஷிரு பில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறோம். என்ன காரணத்திற்காக என்று பார்க்கின்ற நீண்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் நீங்கள் வாழும் காலகட்டத்திலே ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அமல் செய்யவில்லை, இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு சும்மஸ்தகாமு எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருந்தீர்கள். அப்ப எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கியதன் காரணமாக ரூஹு பிரியக்கூடிய தருணத்திலே அல்லாஹ் எங்களை அனுப்பி உங்களுக்கு சுப செய்தி சொன்னார். நீங்கள் சென்ற காலத்திலே எந்த தவறுகள் செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இறந்த பிறகு கபூரிலே என்ன, அதற்கு பிறகு என்ன கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சொர்க்கம் என்பதை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல சொல்லி சுப செய்தி சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது யாருக்கு இந்த தகுதி யார் பெறுவார்கள்? யார் வாழும் காலகட்டத்தில் 12 மாதங்களிலும் தொழுகையை நிலைநாட்டினார்களோ, இபாதத்துக்கள் செய்தார்களோ, வணக்க வழிபாடுகள் செய்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்கராவுடைய நேரத்திலே அந்த சிரமமான நேரத்திலே மலக்குமார்கள் எல்லாம் குவிந்து அவர்களுக்கு சுப செய்தி சொல்வார்கள் என்று சொன்னால் நான் பார்க்கின்ற பொழுது அந்த சுப செய்தியை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.